ஒரு ரொம்பவும் நடுநிலை என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் வள்ளுவர் படத்தை போடுகிறார்கள். காவி உடை, நெற்றியில் திருநீரு, ருத்ராட்ச கொட்டை. நான் கேட்டேன், துணிவு இருந்தால் பூணூலும் போட்டிருக்க வேண்டுமா இல்லையா? 1000 இருந்தாலும் பூணூல் போடுகிற துணிச்சல் அவர்களுக்கு வராது. என்ன காரணம் என்றால், நம் நாட்டில் ஒரு செய்தி இருக்கிறது. தெய்வ நம்பிக்கை உடையவனாக இருப்பான், தன்னை இந்து என்று நம்புகிறவனாக இருப்பான், தன் வீட்டு நிகழ்வுகளுக்கு புரோகிதனை அடைக்கிறவனாக இருப்பான். ஆனால் பூணூல் என்றால் உள் மனத்தில் ஒரு கோபம் அவனுக்கும் இந்த மண்ணில் இருக்கும் என்பதுதான் வடநாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்குமான வேறுபாடு. அந்த உள் மனத்தின் கோபத்தை உருவாக்கி விட்டு போன பெருமை ஐயா பெரியார் அவர்களுக்கு தான் உண்டு. அதனால் தான் அவர்களால் இன்னமும் தாங்க முடியவில்லை. தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது பெரியார் சொல்லி இருக்கிற செய்தி, என்னை நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுத்ததன் மூலம் ஒரு தொண்டனை இழந்து விட்டீர்கள். அதுவும் எப்படிப்பட்ட தொண்டன் தெரியுமா? ஒரு பிறவி தொண்டனை இழந்து விட்டீர்கள். சர்க்கார் தான் என்னை சிறைபிடித்திருக்கிறது என்றால் நீங்கள் வேறு சிறைபிடித்து வைக்கிறீர்கள் என்று சொல்கிறார். ஆதிக்கமும் செல்வாக்கும் மிக்க கட்சிக்கு நீங்கள் விரோதி. அன்றைக்கு காங்கிரஸ் தான் ஆதிக்கமும் செல்வாக்கும் மிக்க கட்சி. ஆதிக்கமும் செல்வாக்கும் மிக்க கட்சிக்கு நீங்கள் விரோதி. ஆதிக்கமும் செல்வாக்கும் மிக்க சமூகத்திற்கு நீங்கள் விரோதி. ஆதிக்கமும் செல்வாக்கும் மிக்க பத்திரிகைகளுக்கு நீங்கள் விரோதி. ஆதிக்கமும் செல்வாக்கும் மிக்க பிரச்சார கூலிகளுக்கு நீங்கள் விரோதி. இந்த 4 விரோதிகளையும் பகைத்து கொண்டு 4 விரோதிகளையும் புறந்தள்ளிவிட்டு நீங்கள் நடத்தி கொண்டு போகிற கட்சியும் ஆட்சியும் பார்க்கிறேன், நீங்கள் ஒப்பற்ற தலைமை உடையவர் என்று பெரியார் சொல்கிறார். ஆதிக்கமும் செல்வாக்கும் மிகுந்த கட்சி பெரியார் காலத்தில் எதிர்த்ததா இல்லையா? ஆதிக்கமும் செல்வாக்கும் மிகுந்த சமூகம் பெரியாரை மிக கூடுதலாக விரோதியாக பார்த்ததே. ஆதிக்கமும் செல்வாக்கும் மிக்க பத்திரிகைகள் பெரியாரை விரோதியாக பார்த்தனவே. பெரியார் இந்த காரணங்களை காட்டி, இத்தனை விரோதிகளுக்கு இடையில் உங்களால் அதனை நகர்த்தி கொண்டு போக முடியுமானால் நீங்கள் ஒப்பற்ற தலைமையின் அடையாளம் என்று சொன்னார். 30 ஆண்டு காலம் வயிற்று வலியோடு போராடி, 5 ஆண்டு காலம் சிறுநீர் பாதையில் அடைப்பு ஏற்பட்டு அதனோடு போராடி, பெல்லாரி சிறையில் இருந்தபோது இரவு 10 மணிக்கு வயிற்று வலி தாழாமல் கதறி, அதற்கு பிறகு அங்கே இருக்கிற கண்காணிப்பாளரிலிருந்து எல்லோரும் மருந்து மாத்திரை கொடுத்து 1 மணி வரைக்கும் அந்த வயிற்று வலியை தாங்கிக் கொண்டிருந்த தந்தை பெரியார் கடைசியாக உரையாற்றுகிற போதும் அந்த உரையை கவனித்து பாருங்கள். இடையிடையே அம்மா 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 என்கிற குரல் அந்த வயிற்று வலியின் வெளிப்பாடு தானே. அந்த குரல் கூட நண்பர்களே கவனித்து பாருங்கள், பிள்ளைகளை கவனிக்க சொல்லுங்கள். வயிற்று வலியால் துடிக்கிற குரல் இல்லை, வயிற்று வலியை அழுத்தி கொண்டு பேசுகிற குரல். ஆசிரியருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாம் சொல்லுவது என்பது நமக்கு நாமே ஊக்கப்படுத்திக் கொள்வது. ஆசிரியர் நான் ஒரு நாளும் இன்னமும் குச்சி ஊன்றி நடக்கிற நிலைக்கு வரவில்லை என்று சொல்கிறார். குச்சி ஊன்றி அல்ல, அவருடைய அறையிலே இருந்து மேடைக்கு வருகிற போது அவரோடு ஓடி வந்தால்தான் நான் வந்து சேர முடியும். நான் சொல்லுவது மிக இல்லை என்பதை எல்லோருமே அறிவீர்கள். எனவே அவருடைய அந்த வேகம் இருக்கிறது, அது நடையின் வேகம், வெறும் மேடைக்கு வருகிற வேகம் இல்லை, அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் இனத்தை மீட்கிற அந்த உணர்வின் வேகம் அது. அதனால் தான் அவரால் இன்னமும் இத்தனை அறுவை சிகிச்சைகளுக்கு பிறகும் உணர்வோடு நடக்க முடிகிறது. அவருடைய பிறந்த நாளில் நான் கற்றுக்கொண்ட ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் என் தலைப்புக்கு வருகிறேன். ஆசிரியர் அவர்களோடு நான் பல முறை பேசியிருக்கிறேன், பழகியிருக்கிறேன். ஒரு முறை கூட அவர் தன் உடல்நிலை பற்றி என்னிடம் பேசியதில்லை. ஒரு முறை கூட சோர்ந்து போய் அவர் பேசியதில்லை. ஒரு முறை கூட தன் பெருமை பற்றி அவர் பேசியதே இல்லை. என்ன பேசியிருக்கிறார் என்றால், அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பேசியிருக்கிறார், என்ன புத்தகம் படிக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார், இந்த புத்தகத்தை படித்து விட்டீர்களா என்று கேட்டிருக்கிறார். உண்மையாக என்னிடம் ஏறத்தாழ ஒரு 7-8 ஆங்கில நூல்கள் அவர் சொல்லி நான் வாங்கி படித்த நூல்கள். ஆகையினால் படிப்பில் செயலில் நமக்கு முன்னோடியாக இருக்கிற, நடையிலும் விரைந்து நடக்கிற ஆசிரியரை பின்பற்றி என்றைக்கும் அவர் வயதிலும் நாம் வாழ்ந்தால் அவரை போல வாழ்வோம் என்று உறுதி எடுத்துக் கொள்வதற்காகவே இந்த பிறந்த நாள் கூட்டம் என்று கருதுகிறேன். தடுமாறாமலும் தடம் மாறாமலும் பெரியாரின் கொள்கையில் என்றைக்கும் நாங்கள் அத்தனை பேரும் இருப்போம் என்கிற உறுதியை ஏற்றுக்கொள்வதுதான் அவருக்கு நாம் வழங்குகிற மிகப்பெரிய பிறந்த நாள் பரிசாக இருக்கும். அந்த பரிசினை முன்வைத்து காலம் கடந்துவிட்ட காரணத்தால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 15 நிமிடங்களையும் விட சுருக்கமாக சில செய்திகளை நான் பேசுகிறேன். ஆனால் இந்த புத்தகம் பேசப்பட வேண்டிய புத்தகம்.
இந்த கொரோனா காலத்திலும் 5 நாள்கள் ஆசிரியர் ஆற்றியிருக்கிற உரையின் தொகுப்பாகவே இந்த ஒப்பற்ற தலைமை என்னும் புத்தகம் வந்திருக்கிறது. அதில் இருந்தே 2 செய்திகளை நான் சொல்கிறேன். ஒன்று, பிளாட்டோவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. தலைமைக்கான மிகப்பெரிய தகுதி எது? தலைமைக்கான மிகப்பெரிய தகுதி எது? பிளாட்டோ சொல்லுகிறார், துடி அளவும் அதனை விரும்பாமல் இருப்பது. அதுதான் தலைமைக்கான தகுதி. எவன் தலைமை பகுதியை நாடுகிறானோ அவனுக்கு அது பெரும்பாலும் வாய்க்காது, வந்தாலும் நிலைக்காது. தலைமை பொறுப்பை பற்றி கவலைப்படாதவர்கள், விரும்பாதவர்களை நோக்கி அது வரும். வருகிற போது அந்த பதவி பெருமை பெறும். அதுதான் வரலாற்றில் நாம் பார்த்த செய்தி. இதற்கு ஐயா பெரியார் அவர்கள் பேசியிருக்கிற ஓர் உரை இந்த புத்தகத்தில் இருக்கிறது. 2 இடங்கள். ஒன்று, பானகல் அரசர் உயிரோடு இருக்கிற போதே ஐயா பெரியார் அவர்களை, நீங்கள் நீதி கட்சியினுடைய ஒரு கருத்துரையாளராக இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கேட்கிறார். நீதி கட்சி ஆட்சியிலே இருக்கிற கட்சி. ஆனால் ஐயா பெரியார் சொல்கிறார், இருக்கட்டுங்க பிறகு பார்க்கலாம். அவ்வளவுதான் அவர் சொன்ன பதில். இருக்கட்டுங்க பிறகு பார்க்கலாம். பிறகு 1938 அவர் சிறையில் இருக்கிற போது தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நேரத்தில் பெரியார் வெளியிட்ட அந்த அறிக்கை இருக்கிறதே, அதுதான் ஒப்பற்ற தலைமைக்கான அடையாளம். பெரியார் சொல்லுகிறார், இந்த சிந்தனையே மிக புதியது. தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது பெரியார் சொல்லி இருக்கிற செய்தி, என்னை நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுத்ததன் மூலம் ஒரு தொண்டனை இழந்து விட்டீர்கள். அதுவும் எப்படிப்பட்ட தொண்டன் தெரியுமா? ஒரு பிறவி தொண்டனை இழந்து விட்டீர்கள். அவர் சொல்லுவது, என்னை தலைவராக தேர்ந்தெடுத்ததன் மூலம் ஒரு பிறவி தொண்டனை நீங்கள் இழந்து விட்டீர்கள். சர்க்கார் தான் என்னை சிறைபிடித்திருக்கிறது என்றால் நீங்கள் வேறு சிறைபிடித்து வைக்கிறீர்கள் என்று சொல்கிறார். தலைமை பதவியை பார்த்து அந்த பார்வை சர்க்கார் மட்டும்தான் என்று நினைத்த நீங்களும் என்னை சிறைபிடித்து வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இந்த புத்தகத்தினுடைய ஒரு புதுமையான செய்தி என்ன என்றால், இது ஆசிரியர் பெரியாரை பார்த்து சொல்லுகிற செய்தி என்று நான் கருதித்தான் படிக்க தொடங்கினேன். இல்லை, ஒப்பற்ற தலைமை என்கிற இந்த உரை ஐயா பெரியார் பானகல் அரசரை பற்றி பேசிய செய்தி. 1928 டிசம்பர் 16ஆம் நாள் பானகல் அரசர் இறந்தபோது குடியரசு ஏட்டில் 7 பக்கம் இரங்கல் உரையை பெரியார் எழுதியிருக்கிறார். அது இரங்கல் உரை அல்ல, இலக்கியம். அந்த 7 பக்கங்கள் அப்படி ஒரு நீண்ட உரையை ஐயா பெரியார் வேறு யாருக்கும் எழுதியிருக்கிறாரா என்று தெரியவில்லை. நான் உண்மையாக சொன்னால் ஆசிரியர் மட்டும் எனக்கு ஆசிரியர் இல்லை. நான் இந்த மேடையில் பணிவாகவே சொல்லுகிறேன், கவிஞர் கலிபூங்குன்றனும் எனக்கு ஆசிரியர் தான். பல முறை நான் அவரிடத்திலிருந்து கேட்டு தெரிந்து கொண்ட செய்திகள் ஏராளமானவை. எனவே அப்படி எழுதியிருக்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த 7 பக்க உரையில் பானகல் அரசரை பெரியார் ஒப்பற்ற தலைவர் என்று சொல்லுகிறார். அதற்கு 4 காரணங்கள். அது ஒரு நீண்ட உரை. நான் சொன்னதை போல 7 பக்கங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு செய்தியை சொல்கிறார். ஏன் பானகல் அரசரை அவ்வளவு பெரிய தலைவராக அவர் ஏற்கிறார் பெரியார் என்றால், எந்த சூழலில் அவர் ஆட்சியை நடத்துகிறார், எந்த சூழலில் கட்சியை நடத்துகிறார். பிட்டி தியாகராயரும் TM நாயரும் இருக்கிற போது, நடேசனாரும் இருக்கிற போது, நம்முடைய பானகல் அரசர் போன்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கு பின்னால் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் மறைந்த பிறகு நீதி கட்சிக்கும் ஆட்சிக்கும் தலைவராக பானகல் அரசர் இருந்த நேரத்தில் அவரை பின்பற்றி அவருக்கு உண்மையாக இருக்கிறவர்கள் கட்சியில் குறைவாக இருந்தார்கள். இன்னமும் சொன்னால் உள்ளே இருந்து கொண்டே சிக்கல் செய்கிறவர்கள் அவர்களினுடைய பெரியாரினுடைய சொற்களிலேயே சொல்ல வேண்டுமானால் சுற்றியும் இருந்தார்கள், உங்களுடைய சொக்காயின் பைக்குள்ளும் இருந்தார்கள். அதைத்தான் ஐயா எழுதுகிறார். அந்த நேரத்தில் எதிரிகள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். 4 செய்திகளை பெரியார் எழுதுகிறார். ஆதிக்கமும் செல்வாக்கும் மிக்க கட்சிக்கு நீங்கள் விரோதி. அன்றைக்கு காங்கிரஸ் தான் ஆதிக்கமும் செல்வாக்கும் மிக்க கட்சி. ஆதிக்கமும் செல்வாக்கும் மிக்க கட்சிக்கு நீங்கள் விரோதி. ஆதிக்கமும் செல்வாக்கும் மிக்க சமூகத்திற்கு நீங்கள் விரோதி. ஆதிக்கமும் செல்வாக்கும் மிக்க பத்திரிகைகளுக்கு நீங்கள் விரோதி. ஆதிக்கமும் செல்வாக்கும் மிக்க பிரச்சார கூலிகளுக்கு நீங்கள் விரோதி. இந்த 4 விரோதிகளையும் பகைத்து கொண்டு 4 விரோதிகளையும் புறந்தள்ளிவிட்டு நீங்கள் நடத்தி கொண்டு போகிற கட்சியும் ஆட்சியும் பார்க்கிறேன், நீங்கள் ஒப்பற்ற தலைமை உடையவர் என்று பெரியார் சொல்கிறார். இந்த 4ஐயும் நான் நினைத்து பார்க்கிறேன். அது பானகல் அரசரின் காலத்தோடு முடிந்து போய்விட்டதா? ஆதிக்கமும் செல்வாக்கும் மிகுந்த கட்சி பெரியார் காலத்தில் எதிர்த்ததா இல்லையா?
ஆதிக்கமும் செல்வாக்கும் மிகுந்த சமூகம் பெரியாரை மிக கூடுதலாக விரோதியாக பார்த்ததே. ஆதிக்கமும் செல்வாக்கும் மிக்க பத்திரிகைகள் பெரியாரை விரோதியாக பார்த்தனவே. அதே போல அன்றைக்கு இருந்த கூலி பிரச்சாரகர்கள் பெரியாரை விரோதியாக பார்த்தார்களே. பெரியார் இந்த காரணங்களை காட்டி, இத்தனை விரோதிகளுக்கு இடையில் உங்களால் அதனை நகர்த்தி கொண்டு போக முடியுமானால் நீங்கள் ஒப்பற்ற தலைமையின் அடையாளம் என்று சொன்னார். அதே காரணங்களை காட்டி ஆசிரியர் அவர்கள் பெரியாரை ஒப்பற்ற தலைவர் என்பதை இந்த புத்தகத்தில் நிறுவுகிறார். அடுத்த கட்டத்திற்கு நாம் வருவோம். இன்றைக்கு அது ஓய்ந்து விட்டதா? என்றைக்கும் இருப்பதை காட்டிலும் இன்றைக்கு மிக கூடுதலாக இருக்கிறது. ஆதிக்கம் செல்வாக்கு மிக்க சமூகம் இன்றைக்கு எதிர்க்கிறது. எப்படியெல்லாம் எதிர்க்கிறது? நேற்றைக்கு தான் நான் நக்கீரன் தொலைக்காட்சியில் பேசுகிற போது சொன்னேன், ஒரு ரொம்பவும் நடுநிலை என்று சொல்லிக் கொள்கிறவர்கள் வள்ளுவர் படத்தை போடுகிறார்கள். காவி உடை, நெற்றியில் திருநீரு, ருத்ராட்ச கொட்டை. நான் கேட்டேன், துணிவிருந்தால் பூணூலும் போட்டிருக்க வேண்டுமா இல்லையா? 1000 இருந்தாலும் பூணூல் போடுகிற துணிச்சல் அவர்களுக்கு வராது. என்ன காரணம் என்றால், நம் நாட்டில் ஒரு செய்தி இருக்கிறது. தெய்வ நம்பிக்கை உடையவனாக இருப்பான், தன்னை இந்து என்று நம்புகிறவனாக இருப்பான், தன் வீட்டு நிகழ்வுகளுக்கு புரோகிதனை அடைக்கிறவனாக இருப்பான். ஆனால் பூணூல் என்றால் உள் மனத்தில் ஒரு கோபம் அவனுக்கும் இந்த மண்ணில் இருக்கும் என்பதுதான் வடநாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்குமான வேறுபாடு. அந்த உள் மனத்தின் கோபத்தை உருவாக்கிவிட்டு போன பெருமை ஐயா பெரியார் அவர்களுக்கு தான் உண்டு. அதனால் தான் அவர்களால் இன்னமும் தாங்க முடியவில்லை. ஐயா பெரியாரோடு முடிந்து போய்விடும் என்று நினைத்த அந்த வரலாற்றை இன்னமும் இந்த நிமிடம் வரை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தால் செல்வாக்கும் ஆதிக்கமும் மிக்க கட்சிகளுக்கு, அந்த சமூகத்துக்கு, அந்த பத்திரிகைக்கு, அந்த பிரச்சார கூலிகளுக்கு ஆசிரியரும் விரோதியாகத்தான் இருக்கிறார். அதற்கு இடையிலே தான் அவர் இந்த கட்சியையும் இந்த நிகழ்வுகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார் என்றால், பெரியார் பனகலரசரை பார்த்து ஒப்பற்ற தலைவர் என்றார். நீங்கள் பெரியாரை பார்த்து ஒப்பற்ற தலைவர் என்றீர்கள். நாங்கள் உங்களை பார்த்து மனப்பூர்வமாக சொல்லுகிறோம், நீங்களும் ஒப்பற்ற தலைமையாய் எங்களுக்கு வாய்த்திருக்கிறீர்கள். எனவே உங்களை வாழ்த்துவதில், உங்களோடு சேர்ந்து பயணிப்பதில் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை. என் உரையை நிறைவு செய்கிறேன். புத்தகத்திலிருந்து ஒரு செய்தியை சொல்லி, பெரியாரினுடைய சிறப்பை மட்டும் சொல்லவில்லை. பெரியார் சந்தித்த எதிரிகள், பெரியார் சந்தித்த துரோகங்கள், பெரியார் சந்தித்த நோய்கள், அவற்றை அவர் எப்படி எதிர்கொண்டார் என்பது இந்த புத்தகத்தினுடைய அடுத்த 4 இயல்கள். எத்தனை நோய்கள், எவ்வளவு 90 வயதிலிருந்து 95 வரையும் சிறுநீர் போகிற வழியிலே அடைப்பு ஏற்பட்டு ஐயாப்பட்ட துன்பங்கள். 1943 வயிற்று வலியால் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 30 ஆண்டு காலம் வயிற்று வலியோடு போராடி, 5 ஆண்டு காலம் சிறுநீர் பாதையில் அடைப்பு ஏற்பட்டு அதனோடு போராடி, பெல்லாரி சிறையில் இருந்தபோது இரவு 10 மணிக்கு வயிற்று வலி தாழாமல் கதறி, அதற்கு பிறகு அங்கே இருக்கிற கண்காணிப்பாளரிலிருந்து எல்லோரும் மருந்து மாத்திரை கொடுத்து 1 மணி வரைக்கும் அந்த வயிற்று வலியை தாங்கி கொண்டிருந்த தந்தை பெரியார் கடைசியாக உரையாற்றுகிற போதும் அந்த உரையை கவனித்து பாருங்கள். இடையிடையே அம்மா 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 என்கிற குரல் அந்த வயிற்று வலியின் வெளிப்பாடு தானே. அந்த குரல் கூட நண்பர்களே கவனித்து பாருங்கள், பிள்ளைகளை கவனிக்க சொல்லுங்கள். வயிற்று வலியால் துடிக்கிற குரல் இல்லை, வயிற்று வலியை அழுத்தி கொண்டு பேசுகிற குரல், வயிற்று வலியை தாண்டி பேசுகிற குரல். கடைசியாய் அதற்கு பிறகு ஐயா வேலூரில் அந்த கிறித்துவ மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்ட பிறகு நடந்த செய்தியை ஆசிரியர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், நாம் அறிவோம். டிசம்பர் 19ஆம் தேதி இரவு தியாகராயர் கூட்டம், அவருடைய இறுதி பேருரை. 20ஆம் தேதி வேலூரிலே அனுமதிக்கப்படுகிறார். 21, 22, 23 நாள்களில் 23ஆம் தேதி, அதாவது 24 அதிகாலை 7:30 மணிக்கு உயிர் பிரிகிறது. 23 காலையில் நடந்த ஒரு நிகழ்வை ஆசிரியர் இந்த புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார். 23ஆம் தேதி ஐயா பேசிக்கொண்டுதான் இருந்திருக்கிறார். அப்போது ஆசிரியர் அவர்கள் அவருடைய சுற்றுப்பயணத்தை 2வது பக்கம் எப்போதும் வெளியிடுகிற அந்த மாதிரியில் இந்த சுற்றுப்பயண விவரம் இருக்கிறது. இதை இப்போதைக்கு சுற்றுப்பயணம் தள்ளி வைக்கப்படுகிறது என்று எழுதி விடுவோமா என்று கேட்டது டிசம்பர் 23. கடைசியாய் ஐயா கோபப்பட்டதும் அதற்குத்தான் என்று ஆசிரியர் எழுதுகிறார். ஏன் சுற்றுப்பயணத்தை தள்ளி வைக்கணும்? நான் பேசுவேன், நீங்க ஏன் தள்ளி வைக்கிறீங்க? நீங்களா பேச போறீங்க? நான் தானே பேச போறேன். எப்போ
இறப்பதற்கு முதல் நாளும் நான் மக்களுக்காக பேசுவேன் என்று சொன்ன அந்த மாமனிதனை காட்டிலும், அந்த ஒப்பற்ற தலைமையை காட்டிலும் இன்னொரு தலைமை இனி வாய்க்காது. எங்களுக்கு நீங்கள் தான் இப்போது ஒப்பற்ற தலைமை. உங்களை வாழ்த்தி மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். தமிழக தலைவர் ஆசிரியர் அவர்களுக்கு பிறந்தநாள் விழா என்றால் அதை கொண்டாடுவது தனிப்பட்ட முறையிலே அவருக்கு பிடிக்காத ஒன்று. இயக்கத் தோழர்கள் அதை நன்றாகவே அறிவார்கள். இந்த டிசம்பர் 2 அன்று ஒவ்வொரு ஆண்டும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை அவர் எங்கு இருக்கிறார் என்பது யாருக்குமே தெரியாது. இல்லத்தை விட்டு வெளியே சென்று விடுவார். ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு அவசர தொடர்பு காரணங்களுக்காக அவருக்கு மற்றும் செய்தியை சொல்லிவிட்டு அவர் சென்று விடுவார். இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை பெறுவதற்கே அவர் அதிகம் விரும்பியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு தலைவர். இப்படிப்பட்ட சூழலிலே அவருக்கு 75ஆம் ஆண்டு பிறந்தநாள் வருகிறது. தலைவர் அவர்கள் அப்படி விரும்பியிருந்தாலும் கூட தொண்டர்கள், இயக்க பொறுப்பாளர்கள் தனிப்பட்ட முறையிலே ஆங்காங்கே அவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடி வந்தனர். இயக்க ரீதியாக கொண்டாடவில்லை. அதற்கு தமிழக தலைவர் அனுமதி அளிக்கவில்லை. இப்படிப்பட்ட சூழலிலே 75வது ஆண்டு பிறந்த நாள் வரும் பொழுது அதை கொண்டாட வேண்டும் என்று இயக்கத் தோழர்கள் விரும்பினார்கள். அந்த டிசம்பர் 2 நாளுக்கு 2 மாதங்களுக்கு முன்பு கலைவாணர் அரங்கிலே ஒரு நிகழ்வு, இயக்க நிகழ்வு, முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தலைமையிலே அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதே இயக்கத் தோழர்களின் எண்ணத்தை பிரதிபலிக்கின்ற வகையிலே அவரை அவசியம் சம்மதிக்க வைக்க வேண்டும் என்று நேரடியாக கேட்டால் சம்மதிக்க ஒத்துழைக்க மாட்டார். நமது கழக துணைத் தலைவர் கவிஞர் ஐயா அவர்கள் கலைஞரிடம் இப்படி செய்தியை சொன்னவுடனே அதே நிகழ்ச்சியிலே கலைஞர் அவர்கள் அறிவிப்பு செய்கிறார். எனது இளவல் வீரமணி அவர்களின் பிறந்த நாளை, 75வது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும், அதற்கு நான் தான் தலைமையேற்று நிகழ்ச்சியை நடத்துவேன் என்று அந்த கூட்டத்திலே அறிவித்தார். அப்படி நடந்தது 75வது ஆண்டு பிறந்த நாள். அதற்கு அடுத்து அந்த பிறந்தநாள் விழாவை கொண்டாட அணுகிய பொழுது அது 75ஓடு முடிந்து விட்டது. அதற்கு பின்னால் எதற்கு என்று ஆசிரியர்கள் மறுத்து விட்டார்கள். இயக்க பணிகளிலே ஐயாவுக்கு பிடித்த பணி, பெரியார் அவர்கள் அளித்த பணியான அந்த விடுதலை ஏட்டின், அந்த விடுதலை ஏட்டை பொறுத்தளவிலே நமது இயக்கத்திற்கு, கொள்கைத்திற்கு கிடைத்த ஒரு பிரச்சார போர்க்கருவி. அந்த பொறுப்பை அளித்து அந்த விடுதலை இதழை பொறுத்தளவிலே அபரிவிதமான ஒரு ஈடுபாடு தமிழக தலைவர் ஆசிரியர்களுக்கு அதனுடைய வளர்ச்சியிலே நமக்கு வேண்டும். தொண்டர்களாகிய நமக்கு அவர் பிறந்த நாள் கொண்டாட அனுமதி வேண்டும். அவருக்கு பிடித்தது விடுதலை சந்தா சேர்ப்பு. நீங்கள் பிறந்த நாளுக்கு வர வேண்டாம், விடுதலை சந்தா அளிக்கிறோம், அதை பெற்றுக்கொள்ள வாருங்கள் என்று ஒவ்வொரு ஆண்டும் அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. விடுதலை சந்தா மட்டுமல்ல, இயக்க புத்தகங்கள். பிறந்தநாள் விழா என்று சொல்வதை விட ஒரு கொள்கை பிரச்சார விழாவாகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் இந்த டிசம்பர் 2 என்று சுயமரியாதை நாள், தமிழர்களுடைய பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. 9 வருடங்களுக்கு முன்பு ஒரு சிறு வேண்டுகோளை தமிழக தலைவர் அவர்களிடம் வைத்தோம். தந்தை பெரியார் அவருடைய பிறந்த நாளுக்கு செப்டம்பர் 17க்கு விடுதலை மலர் ஒன்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் கொண்டு வருகிறோம். அது இயக்க தொடர்பான செய்திகள், ஒரு வரலாற்று ஆவண பெட்டகம், எல்லாருக்குமே தெரியும். தமிழக தலைவர் காலத்திலே ஐயாவுடைய கொள்கைகள் தமிழகத்தை தாண்டி, இன்னும் சொல்லப்போனால் இந்த இந்திய நிலப்பரப்பையும் தாண்டி, கண்டம் தாண்டி பல்வேறு நாடுகளிலே அது வளர்ந்து வருகின்ற சூழலிலே ஐயாவுடைய கருத்துக்களை தமிழ் தெரியாதவர்களும் அது புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இன்றைக்கு கிடைத்தது ஆங்கிலம்தான் ஒரு கருவி. அந்த வகையிலே நமது இயக்கத்தின் சார்பாக, பெரியார் சுயமரியாதை பிரச்சார இயக்கத்தின் சார்பாக, நிறுவனத்தின் சார்பாக த மாடர்ன் ரேஷனலிஸ்ட் என்று ஒரு ஆங்கில இதழ் தந்தை பெரியார் அவர்கள் காலத்திலே நிறுவப்பட்டது. அது தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து தமிழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் தான் அதனுடைய எடிட்டர், ஆசிரியராக இருந்து வருகிறார். 50 ஆண்டுகள் நிறைவேற்று பொன்விழா கண்டது. அந்த 9 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா இது ஆங்கிலத்தில் மலர் கொண்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றது மாதிரி ஐயாவை அணுகும்போது தமிழக தலைவர்கள் சொன்னது, மலர்னா அது பெரியார் ஐயாவுக்கு மாத்திரம் இருக்கணும், மற்றவங்களுக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு ரொம்ப கடுமையாகவே ஐயாவை புரிந்து கொண்டவர்கள் எப்படி சொல்லியிருப்பார் என்பது தெரியும். இருந்தாலும் கூட இல்லைங்க, இது கொள்கை பிரச்சாரம், இதில் உங்கள் பிறந்தநாள் அன்னைக்கு வேணால் நாங்கள் அதை வெளியிடுறோம், அவ்வளோதே ஒழிய வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு நாங்கள் எல்லாம் சேர்ந்து கேட்டோன்னே அப்போ ஒரு கண்டிஷன்,
த மாடர்ன் ரேஷனலிஸ்ட் ஆண்டு மலர் ஆனுவல் நம்பர் என்று கொண்டு வாருங்கள். ஒவ்வொரு ஆண்டும் பெரியார் ஐயா அவர்களுடைய கொள்கை தலைப்பை ஒரு நோக்கமாக கொண்டு ஒரு தீம், அந்த தீமை செலக்ட் செய்து அது குறித்த கட்டுரைகளை உரிய வல்லுநர்கள், அமைப்பின் தலைவர்கள் அவர்களிடமிருந்து பெற்று அதை தொகுத்து கொண்டு வந்தால் நான் சம்மதிக்கிறேன் என்று சொன்னார். அதுதான் 2012ஆம் ஆண்டு துவங்கப்பட்டு கடந்த 9 ஆண்டுகளாக வருகிறது. இந்த 88வது பிறந்த நாளிலே அந்த 9வது மலர், த மாடர்ன் ரேஷனலிஸ்ட் ஆனுவல் நம்பர் என்று 2020 இந்த நிகழ்ச்சியிலே வெளியிடப்பட இருக்கிறது. அதோடு தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் ஒப்பற்ற தலைமை என்ற தலைப்பின் கீழ் ஆற்றிய தொடர் சொற்பொழிவின் புத்தகமும் வெளிவருகிறது. பேராசிரியர் அருணன் அவர்களின் எழுதிய மார்க்சிஸ்ட் பார்வையில் திராவிடர் கழகம் என்ற புத்தகமும் வெளியிடப்பட இருக்கிறது. வாழ்வியல் சிந்தனைகள் என்று சொல்லக்கூடிய ஐயாவின் அந்த தொகுப்பு, அந்த புத்தகமும் வெளிவிட இருக்கிறது என்று கூறி ஒரே ஒரு செய்தியை மட்டும் கூறி எனது உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். இந்த ஆண்டு த மாடர்ன் ரேஷனலிஸ்ட் ஆனுவல் நம்பருடைய தீம் த ஜேர்னி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ், எ ஹர்டில் ரேஸ் இன் ஸ்பைட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொடெக்ஷன். அரசமைப்பு சட்டத்தின் பாதுகாப்பு இருந்தாலும் கூட சமூக நீதி பயணம் என்பது ஹர்டில் ரேஸ், ஒரு தடை ஓட்டப்பந்தயம் போன்றுதான் இருக்கிறது என்பதுதான் அந்த தலைப்பு. அந்த தலைப்பின் கீழ் இந்த ஆண்டு மலர் வருகிறது. சமூக நீதி என்று சொல்லும் பொழுது ஐயா அவர்களுடைய கலந்து கொண்ட ஒரு நிகழ்வு தான் நினைவுக்கு வருகிறது. ஆந்திர மாநிலத்திலே ஒருங்கிணைந்த ஆந்திராவாக இருந்த பொழுது ஹைதராபாத் நகரிலே சமூக நீதி தலைவர் ஜஸ்டிஸ் பிஎஸ்சி சுவாமி, ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர், அவருடைய மறைந்து விட்டார். அவருடைய நினைவாக அந்த குடும்பத்தார் ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்ச்சியை நடத்துவது வழக்கம். அந்த நிகழ்ச்சிக்கு தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களை அழைத்திருந்தார்கள். அந்த ஜஸ்டிஸ் சுவாமி நீதியரசரை பொறுத்தளவிலே நிறைய நீதியரசர்களை அவர் வழிதொட்டு உருவாக்கிய பெருமை ஜஸ்டிஸ் சுவாமி அவர்களுக்கு உண்டு. ஒரு முறை அந்த நிகழ்ச்சிக்கு ஐயா அவர்களுடன் சென்று ஹைதராபாத் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது. சென்றவுடன் அங்கே ஹோட்டலில் தங்கியிருந்தோம். ஐயாவை பொறுத்தளவில் எளிமையானவர், ரொம்ப இதானவர்ன்றது உங்களுக்கு தெரியும். நிகழ்ச்சி அன்னைக்கு அந்த கூட்ட ஏற்பாட்டாளர்கள் ஐயா நாங்கள் அறைக்கு ஹோட்டலுக்கு உங்களை அழைச்சிட்டு போகிறோன்னு, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, ஓட்டுநருக்கு இடம் தெரியும்ல, அது போதும், நாங்கள் எத்தனை மணிக்கு வரணும் அப்படின்றது மாதிரி ஐயா கேட்டுட்டாரு. அதே மாதிரி அந்த கூட்டம் நடைபெற்ற இடம் ஆந்திர அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரங்கம், ரொம்ப பாதுகாப்பு எல்லாம் ரொம்ப பலமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அரங்கத்தில் தான் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. நாங்கள் விடுதியிலிருந்து நேராக போனோம். நாங்கள் அப்போ ரொம்ப அந்த காவல்துறை இந்த பாதுகாப்பெல்லாம் இருந்தது. அந்த ஓட்டுநர் அறிமுகமானாலும் எங்களை உள்ளே விட்டுட்டாங்க. அப்புறம் அந்த அரங்கத்தின் நுழைவாயில் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இருந்து ஐயாவை அழைச்சிட்டு உள்ளே போனாங்க. உள்ளே போய் அமர்ந்தது தான் தாமதம். அந்த அரங்கத்தில் இருந்திருந்த ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற உச்சமன்ற நீதிபதிகள் எல்லாம் ஐயாவை பார்த்து கலந்துரையாட வந்து விட்டார்கள். இது ஓய்வு பெற்றவர்கள். பணியில் இருக்கக்கூடிய உயர்ந்த நீதிமன்ற நீதிபதிகளும் அந்த நிகழ்ச்சியிலே இருக்கிறார்கள். ஐயாவை தெரியும், அறிமுகம் கிடையாது. அவர்களெல்லாம் அவர்களுடைய இருக்கையிலே இருந்தார்கள். கூட்டம் நடைபெற்றது. ஐயாவுடைய பேச்சு சமூக நீதி கேட்கவா வேண்டும், வகுப்பு எடுப்பதைப் போல 1 மணி நேரம் பேசி முடித்தார். கூட்டம் முடிந்து நண்பர்கள் உணவு, கூட்டம் முடிந்ததுதான் தாமதம். அந்த சர்வீஸில் இருக்கக்கூடிய அந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அனைவருமே ஐயாவை மொய்த்து கொண்டார்கள். அந்த உரையை கேட்டதற்கு பின்பு அவரை சாப்பிட விடவில்லை. சாப்பிட்டு கொண்டே என்ன விளக்கங்கள் கேட்க முடியுமோ அப்படி கேட்டு அந்த காட்சியை நேர பார்க்கும்போதே அவ்வளவு இருந்தது. எல்லாம் சர்வீஸில் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ், ஹைகோர்ட் ஜட்ஜஸ் எல்லாமே கேட்டு அது கடைசி வரைக்கும் விடாமல் விளக்கங்கள் கேட்டு 69 விழுக்காடெல்லாம் எப்படி தமிழ்நாட்டில் நீங்கள் கொண்டு வந்தீங்க, என்ன ஏதுன்றது சட்ட விளக்கங்கள்லாம் கேட்டுட்டு கடைசியில் அந்த வழி அனுப்பும்போது காரில் ஏறுறது வரைக்கும் அந்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எல்லாம் வந்தாங்க. அப்பொழுதுதான் தந்தை பெரியார் அவர்களை பொறுத்தளவிலே நீதிமன்றத்தின் நீதிக்கும் நீதி சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள். அவருடைய சீடராக இருக்கக்கூடிய தமிழர் தலைவர்கள் நீதிபதிகளுக்கும் நீதி பற்றி விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு தலைவராக இருந்த காட்சியை காண முடிந்தது. அதில் நான் ரசித்தது ஒன்றே ஒன்று, உள்ளே நுழையும் போது யாருமே கண்டுக்கிறல. ஏன்னா ஐயா எளிமையாக இருந்தாங்க. அது அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. வழி அனுப்ப வந்தவங்க எல்லாமே ஹைகோர்ட் ஜட்ஜஸ்,
எல்லாமே டாப் பீப்புள். அவங்க வழியனுப்ப வந்த உடனே ஐயாவுடைய பெருமையை அந்த காவலர்கள் எல்லாமே வந்துக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப மரியாதையாக அந்த அரங்கத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் வந்தது. அப்படிப்பட்ட ஒரு தலைவரின் பிறந்தநாள் கொள்கை பிரச்சார விழாவாக இன்றைய தினம் நடைபெறுகிறது என்பதை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று புத்தகங்களை வெளியிட்டு உரையாற்ற வந்திருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் அண்ணன் முத்தரசன் அவர்களையும், திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் மாண்புமிகு சுப வீரபாண்டியன் அவர்களையும், பொருளியல் பேராசிரியரும் மேனாள் தமிழக அரசின் திட்டக்குழு துணைத் தலைவருமான முனைவர் ஐயா நாகநாதன் அவர்களையும், திராவிடர் கழகத்தின் பிரச்சார செயலாளர் அன்பு சகோதரியார் வழக்குரைஞர் அருள்மொழி அவர்களையும் அனைவரின் சார்பாக, இயக்கத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து திட்டமிட்டு சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் ஐயா கவிஞர் அவர்களையும், தமிழர் தலைவர் அவர்களின் பணிச்சுமையை குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் நிர்வாக சுமையை குறைத்து கருத்தியல் சார்ந்த பணியிலே அவரை கவனம் செலுத்தி பணியாற்றுகின்ற சூழலை உருவாக்கி வரும் கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு அன்புராஜ் அவர்கள் சார்பாகவும், செயலவை தலைவர், இது வெர்ச்சுவல் மீட், நேரடியாக கலந்து கொண்டிருந்தாலும் காணொலி வாயிலாக பொறுப்பாளர்கள் நிறைய பேர், இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். செயலவை தலைவர் அறிவுக்கரசு அவர்கள் சார்பாகவும், இந்த பிறந்த நாளை பொறுத்தளவிலே விடுதலை சந்தாக்களை கரோனா காலம் என்பதை சற்றிலும் பொருட்படுத்தாமல் சாதாரண காலத்தை விட ஒரு வெற்றிகரமான இயக்கமாக நடத்தி முடித்த கழகத்தின் பொதுச் செயலாளர் முனைவர் துரை சந்திரசேகரன், பொதுச் செயலாளர் ஜெயக்குமார், மாநில அமைப்பாளர் உரத்தநாடு குணசேகரன் மற்றும் மாணவரணி இளைஞரணி பொறுப்பாளர்கள், இந்த நிகழ்ச்சியை இணைப்புரை செய்து நடத்தி கொண்டிருக்கும் திராவிட மாணவர் கழகத்தின் செயலாளர், மாநில செயலாளர் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் மற்றும் இந்த இயக்கத்தின் மாநில, மண்டல, மாவட்ட பொறுப்பாளர்கள், பகுத்தறிவாளர் கழகத்தின் மாநில, மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் இயக்கத்தின் தோழர்கள் அனைவரின் சார்பாக, காரணம் இந்த பிறந்தநாள் விழா இயக்கத்தின் சார்பாக நடைபெறுகிறது, அனைவரின் சார்பாகவும் உங்களை மீண்டும் மீண்டும் வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம்.